Yeah, yeah.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் தீபக்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ராஜராஜன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் மற்றும் இன்று நமக்கு சிறப்பான ஒரு பயிற்சி அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் மாசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பண்ணம் அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அலமேலுமங்கு நாச்சியார் அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் மணிகண்டன் அவர்கள். சார் அன்மியூட் பண்ணீங்க, மீட்ல இருக்கு சார். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை, மானுடத்தின் தந்தையை, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்ல எண்ணங்களை உருவாக்கவும், சாதி, மத, இன, நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தவிர்க்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணர செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் செயலாளர் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார்கள் பூங்குடி கண்ணப்பண்ணம் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய உயிரும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வளமுடன்.
நன்றி நன்றிம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம் மந்திரம். சிறுமுத்திரை. நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம். முதுகு தண்டு நேரா இருக்கு. கண்களை மூடிக்கோங்க. நீண்ட மூச்சு காற்றை உள்ள இழுக்கிறோம். அடுத்த மூச்சு. அடுத்த மூச்சு. அடுத்த மூச்சு. அடுத்த மூச்சு. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். நன்றி நன்றிம்மா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரைன் யோகா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உடல் கீழே போகும் பொழுது காற்றை வெளியேற்றுகிறோம், மேலே வரும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். 9 முறை செய்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஒரு நிதானமான நீண்ட ஆழமான மூச்சு. கைகளை மாற்றி பிடித்து 1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே படுத்த நிலையில் ஆழ்ந்த மூச்சு. காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலே வரட்டும். காற்று வெளியேறும் பொழுது வயிற்று பகுதி கீழே செல்லட்டும். முறையான ஆழமான மூச்சு. அடுத்ததாக இரு கால்களை மடித்து பிடித்து
ஊஞ்சல் ஆசனம் முன்னும் பின்னும் கொண்டு வருகிறோம். நம்முடைய மூக்குருணி கால் முட்டிக்கு இடையில் உள்ளது. மிக முக்கியமான எளிமையான அவசியமான ஆசன பயிற்சி இந்த ஆசனமாகும். அனைவரும் படுக்கையிலிருந்து மேலே எழும் பொழுதே இந்த பயிற்சியை ஒரு ஆசன பயிற்சியை மட்டும் செய்தால் பல்வேறு பயன்பாடுடைய பயிற்சியாகும். பெருங்குடலை சுத்தப்படுத்தக்கூடியது, மூச்சோட்டத்தை திறக்கக்கூடியது, மனதை சீர்படுத்தக்கூடியது. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக இரு கால்களை மடித்து பிடித்து வலது இடதாக வலப்பக்கம் ஒரு 10 வினாடிகள், இடப்பக்கம் ஒரு 10 வினாடிகள். நன்றாக இழுத்து பிடித்துக் கொள்கிறோம். நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு நடுவில் உள்ளவாறு அமைத்து இப்பயிற்சி செய்தால் முழு பயனையும் அடையலாம். செய்த பயிற்சிக்கு ஓய்வு நிலை, ஆழ்ந்த மூச்சு. நன்றாக அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. அடுத்ததாக இரு கால்களும் வானத்தை நோக்கி இருக்குமாறு அமைத்துக் கொள்கிறோம். இடுப்பு தரையில் உள்ளது. ஒரு 20 வினாடி நேரம் அதே நிலையில் உள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு நிலையில் ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக முதுகு தண்டுவடத்தை சீராக்கும் பயிற்சி. வலது காலை இடது கால் கட்டைவிரலுக்கு நடுவில் வைத்து இடப்புறமாக கால்கள், வலப்புறமாக தலைப்பகுதி. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. செய்த பயிற்சிக்கு உடலுக்கு ஓய்வு கொடுக்கிறோம். அடுத்த காலை மாற்றி செய்து கொள்கிறோம். முதுகு தண்டுவடம் சீராகும். மூளையினுடைய செயல்பாடு கூடுதலாகவும் அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொள்வதற்கு முதுகு தண்டுவடம் நேராக இருப்பது அவசியமாகும். அப்படிப்பட்ட பயிற்சியாகும் இப்பயிற்சி. ஓய்வு. அதோடு மூலாதாரம், சுவிட்டாதானம், மணிப்புரகம், அநாதகம்,
விசுத்தி, ஆஞ்ஞை, சகஸ்காரம் என்று சொல்லக்கூடிய சுரப்பி மண்டலங்கள் இந்த முதுகு தண்டுவடத்தை மையமாக வைத்து இயங்குகிறது. அந்த முக்கியமான சுரப்பி மண்டலங்கள் இயக்கப்படுவதற்கு இப்பயிற்சி மிக மிக துணை செய்யும். அப்படிப்பட்ட பயிற்சியை நாம் மிக எளிமையாக செய்து கொண்டுள்ளோம். ஆழ்ந்து நிதானமான நீண்ட காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக மீண்டும் முதுகு தண்டை சீராக்கக்கூடிய பயிற்சியாக கத்திரிக்கோள் ஆசனம். கால் எதிர் திசையில் வந்திருக்கு, தலை வலதுபுறமாக திரும்பி இருக்கிறது. மிக முக்கியமான ஆசனமாகும். ஓய்வு. இதே ஆசனத்தை எதிர் திசையிலும் செய்து கொள்கிறோம். ஓய்வு. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. நீண்ட காற்று மெதுவாக சீராக ஆழமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலையில் புஜங்காசனம், பாம்பாசனம். இரு கால்களும் நீட்டியுள்ளது, இரு கால் பாதமும் நீட்டியுள்ளது, இரு கைகளும் பக்கவாட்டில் வைத்து தலை உயர்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனத்திற்கு முதலை ஆசனா ஓய்வு நிலை. நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வெள்ளாசனம். அடிவயிற்று பகுதி உறுப்புகள் இயக்கப்படுவதற்கான ஆசனமாக அமைக்கப்பட்டுள்ளது. வலது கை வலது கால் கணுக்காலை பிடிக்கிறது, இடது கை இடது கால் கணுக்காலை பிடித்து வயிற்று பகுதி மட்டும் தரையில் உள்ளது, தொடைப்பகுதியும் தலைப்பகுதியும் மேலே உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. நிதானமான நீண்ட காற்று ஆழமாக மூச்சு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. நீண்ட மூச்சு செய்த ஆசனத்திற்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஓய்வு கொடுக்கிறோம். அடுத்ததாக முயல் ஆசனம். இதற்கு மாற்று ஆசனமாகவும் முக்கியமான ஆசனமாகவும் முயல் ஆசனம் உள்ளது. இந்த மூச்சோட்டத்தை சீர்படுத்தக்கூடிய ஆசனமாகவும் அடிவயிற்று பகுதியினுடைய உறுப்புகளை இயக்கப்படுத்தக்கூடிய ஆசனமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. முயல் ஆசனம். 10 வினாடிகள் இதே நிலையில் உள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு தலை உயருகிறது. அடுத்ததாக பூனையாசனா. தலை மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும், இடுப்பு கீழே போகட்டும். காற்றை உள்ளிழுக்கிறோம், வேகமாக வெளியேற்றுகிறோம். இதிலேயே நன்றாக
சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். வேகமாக உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. மீண்டும் முயலாசனத்தில் நிதானமான நீண்ட மூச்சு. மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயருகிறது. தலை உயரட்டும். அப்படியே மூச்சை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வந்து விடுகிறது. ஆழ்ந்த மூச்சு. ஆழமான மூச்சு. கண்களை மூடி நீண்ட காற்றாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக கிரியா பயிற்சி. தோள்பட்டையில் கைகளை வைத்து உள்ளே கை மேலே போகும்போது காற்றை உள்ளிழுக்கிறோம். வெளியே உள்ளே 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 வெளியே ஓய்வு. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. ஆழமாக உள்ளே சென்று காற்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்ததாக இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து சைடில் வைத்து திருமூலர் பஸ்திரிகா. கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. 1 2 1 2 உள்ளே வெளியே உள்ளே வெளியே in out in out in out in out in out ஓய்வு. ஆழ்ந்து நிதானமாக நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. காற்று தானாக உள்ளே சென்று தானாக வெளியேறுகிறது. நிதானமாக ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை ஆழமாக உள்ளிழுத்து தலையால் உடலை நேராக வைத்து நிதானமாக காற்று உள்ளே சென்று நிதானமாக வெளியேறுகிறது. அடுத்ததாக யோக பயிற்சியில் முக்கியமான பயிற்சியாக
பிராணாயாம பயிற்சி, சுழல் மூச்சு பயிற்சி. இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். ஒவ்வொரு முறைக்கும் 4 சுற்று 7 முறை செய்து கொள்கிறோம். 28 நிலைகள் வரும். பொறுமையாக, நிதானமாக, ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. இந்த நிலையில் நம்முடைய உடலும் உள்ளமும் சமநிலை அடைகிறது. குளிர்காற்றும் வெப்பக்காற்றும் சீரடைகிறது. வலது மூளையும் இடது மூளையும் செயல்படுகிறது. ஒரு நாணயத்தில் ஒரு பக்கம் மட்டுமே இருந்தால் அது உபயோகப்படாது, 2 பக்கமும் வேண்டும். அதுபோல் இந்த உடலுக்கும் 2 செயல்பாடுகளும் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான உயர்வான இந்த சுவாச பயிற்சியாகும், மூச்சு பயிற்சியாகும். இடகலை வலப்புறம் இந்த 2 நிலைகளையும் கலந்து கலந்து செய்யும் பொழுது இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மானுட பிறப்பினுடைய அத்துணை ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த சுவாச பயிற்சி உங்களுக்கு கைகூட வேண்டும். சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான் என்று சொல்லுவார். சரம் என்றால் மூச்சோட்டம். இந்த சரத்தை அறிந்து கொண்டு இந்த மூச்சை ஒழுங்குபடுத்தி மேலே இருக்கக்கூடிய அந்த கோள்களினுடைய ரகசியங்களை நாம் அமர்ந்த இடத்திலேயே அறிந்து கொள்ள முடியும் என்கிறார் திருமூலர். அப்படிப்பட்ட உயர்வான பயிற்சியாக இந்த பயிற்சி உள்ளது. ஆகையால் ஆழ்ந்து நிதானமாக பொறுமையாக இப்பயிற்சியை செய்து கொண்டுள்ளோம். மேலும் இந்த சுவாசம் மனதோடு தொடர்புடையது. மனதை சீர்படுத்த வேண்டுமானால், ஒழுங்குபடுத்த வேண்டுமானால் மூச்சை ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த ஒழுங்குபடுத்தும் வேலையை நாம் இப்போது தொடங்கி செய்து கொண்டுள்ளோம். மேலும் ஒவ்வொரு முறையும் இந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தி கொண்டுள்ளது இந்த மூச்சு. இதயம் நுரையீரலுக்கு வருகிறது. காற்று நுரையீரலில் பட்டு அங்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத அசுத்தங்களை வெளியேற்றுகிறது. இப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் காலை வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இப்பயிற்சியை மேற்கொள்வது 1 வருடத்திற்கான நலனை ஈட்டித்தரும் என்பது சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட உயர்வான நிலையை இக்காலை வேளையில் நாம் செய்து கொண்டுள்ளோம். இந்த இரவு நேரமும் பகல் நேரமும் சந்திக்கக்கூடிய நேரத்தில், ஒரு அமைதியான நேரத்தில், பறவைகள் துயில் எழும் நேரத்தில் நாம் இப்பயிற்சியை மேற்கொண்டு செய்து கொண்டுள்ளோம். பொறுமையாக நிதானமான ஆழ்ந்த மூச்சு. கண்களை மூடி உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். கண்கள் மூடிய நிலையில் உடலும் உள்ளமும் ஓய்வு நிலையில் உள்ளது. இப்படிப்பட்ட உயர்வான இந்த யோக நிலையை அளித்த சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் இத்தனை வருடங்களாக இந்த பயிற்சியை கிடைத்து கொண்டு செயல்படுத்தி கொண்டு உள்ள வழி வழியாக வந்த குருமார்களை
நினைவுபடுத்திக் கொள்கிறோம், அவர்களை வணங்கிக் கொள்கிறோம். அவர்கள் வழியில் பின்பற்றி நாமும் உயர்வோம் என வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய தாய் தந்தையை வேண்டிக் கொள்கிறோம், பெற்றோர்களை வேண்டிக் கொள்கிறோம், இக்கல்வியை அளித்த சித்தர்களை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். உலக மக்கள் எல்லோரும் இக்கல்வியை பயின்று உடலும் உள்ளமும் உயர்வடைய வேண்டும் என உறுதியெடுத்துக் கொள்கிறோம். நாடும் உயர்வோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் கவச தியானம்னு ஒரு தியானம் பார்க்க போகிறோம். கவசம்னு என்ன? ப்ரொடெக்ஷன் என்ன? பாதுகாப்பு. எதுலேருந்து பாதுகாப்பு? நெகட்டிவ் எண்ணங்கள், அதாவது எதிர்மறையான எண்ணங்கள், பில்லி சூன்யம். அதாவது நம்மளை பற்றி பல பேர் தேவையில்லாமல் கெட்ட விஷயமா யோசிச்சு அந்த எண்ணங்களை நமக்கு வர வச்சுருவாங்க. இதெல்லாம் கட் பண்ணி நாம் கவசமாக பாதுகாப்பாக எந்த ஒரு கெட்ட விஷயமும் அட்டாக் பண்ணாமல் நல்ல விஷயம் மட்டுமே இருக்கிறதுக்கு கவச தியானம்னு ஒரு தியானங்க. இது ரொம்ப அருமையானது. இதை செஞ்சோம்னாவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க, நிம்மதியாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது எப்படின்னா, முக்கோணத்தை ஒரு வரைங்க ஒரு பேப்பரில். மேல் நோக்கிய முக்கோணம் ஒன்று, கீழ் நோக்கிய முக்கோணம் ஒன்று வரைஞ்சிங்கன்னா இது எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குமா, நட்சத்திரம் மாதிரி. அதாங்க கவச தியானம். அதாவது இங்கே பாருங்கள், கீழ் நோக்கிய முக்கோணம். முதல் பாயிண்ட் எங்கே தெரியுமா? தோல், வலது தோல் பட்டை இருக்கு இல்லையா, இதுதான் கீழ் நோக்கிய முக்கோணத்துடைய முதல் பாயிண்ட். இது இடது தோள்பட்டையோட அந்த பாயிண்ட் கீழ் நோக்கிய முக்கோணத்தின் இது இப்படி ஒரு கோடு மாதிரி நினச்சிக்கோங்க. அது அப்படியே கீழே வர மாதிரி மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரங்கிறது தொப்புலேருந்து 4 இன்ச்சு கீழே பாருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வலது தோள்பட்டை, ரெண்டாவது பாயிண்ட்டு இடது தோள்பட்டை, மூணாவது பாயிண்ட்டு மூலாதாரம். இதை 3 சேர்த்து பாருங்கள், கீழ் நோக்கிய முக்கோணம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். சமணங்கால் போட்டு உட்காந்துக்கணும், இல்லைன்னா பத்மாசனத்தில் உட்காந்துக்கணும், இல்லை வஜ்ராசனம், இல்லை நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு சின்முத்ரான்னு என்ன? ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் நுனியில் லேசாக தொட்டுட்டு மற்ற விரல்களை நீட்டி வச்சுருந்தா இதற்கு பேர் சின்முத்ரான்னு பேருங்க. இந்த முத்திரையில் பாருங்கள், தொடைக்கு மேலே கையை வச்சுட்டு கண்ணை மூடி முதுகு நேராக வச்சு இப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கு முன்னால் முக்கோணம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் சொன்னது கீழ் நோக்கிய முக்கோணம். இப்போ மேல் நோக்கிய முக்கோணம் எங்கன்னா வலது உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இடது உள்ளங்கையில் செகண்ட் பாயிண்ட்டு, புருவ மத்தியில் 3வது பாயிண்ட்டு. இது 3ம் சேர்ந்தது மேல் நோக்கிய முக்கோணம். வலது தோள்பட்டை, இடது தோள்பட்டை, மூலாதாரம். இதை 3 ஜாயின் பண்ணி பாருங்கள், கீழ் நோக்கிய முக்கோணம். வலது உள்ளங்கை, இடது உள்ளங்கை, புருவ மத்தி. இதை 3 ஜாயின் பண்ணிங்கன்னா மேல் நோக்கிய முக்கோணம். முதல்ல கீழ் நோக்கிய முக்கோணம் போடணும், அதுக்கப்புறம் மேல் நோக்கிய முக்கோணம் போடணும். இதை 2 போட்டு முடிக்கும் பொழுது நம்ம உடம்பில் கவசம் ஏற்படும். இதை குறைந்தது 3 முறை செய்யலாம், இல்லை 6 முறை, 9 முறைன்னு 3 அடுக்குகளாக செய்யலாம். இப்போ 6 பாயிண்ட் கற்றுக்கிட்டிங்களா? இந்த 6 பாயிண்ட்டை மையமாக வச்சு செய்கிற பயிற்சிக்கு பேர் தான் கவச தியானம். இது எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன். அதாவது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் ஓம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த பயிற்சியை எல்லா மதத்துலேயும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சைனீஸ்னு எல்லா மதங்களும் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் மாற்றிட்டேங்க. எப்படி தெரியுமா? ஓம்ங்கிற வார்த்தையை உச்சரிக்காமல் ஆ, உ, இம் அப்படின்னு 3 வார்த்தைகளாக மாற்றிட்டோம். பாருங்க, ஓம் அப்படிங்கிறது தான் ஆமேன், ஆமீன். இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்டின்கள்னு சொல்லி எல்லாருமே ஓம், ஆமீன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இது எப்படி தெரியுமா இருக்குது? தமிழில் லாரி அப்படிங்கிறோம், கேரளாவை பாருங்கள் லோரி அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம ஆரஞ்சுமா, ஜெர்மனில் ஓராஞ்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரே விஷயந்தான், வாய்க்குள்ளே நுழையாமல் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, எதுக்கு இது உங்களுக்கு எங்களுக்கு அப்படின்னு இல்லாமல் ஆ உ இம்னு சொன்னால் 3 ஒன்றாகுதா? இங்கே பாருங்கள், ஆ ஊ இம். இந்த 3 உச்சரிப்பையும் எப்படி சொல்லணுங்கிறத சொல்லிடுறேன். அதாவது ஆன்னு சொல்லும் பொழுது இங்கே பாருங்க, ஆ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆ ஆ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் முடிக்கணும். அதாவது மெதுவாக ஆரம்பித்து உச்சகட்டத்துக்கு போய் மெதுவாக வந்து முடிக்கணும். மூச்சு காற்று நல்லா இழுத்துட்டீங்க பாருங்க. மெதுவாக ஆரம்பிக்கணும், உச்சகட்டத்துக்கு போகணும், மெதுவாக வந்து முடியணும். இது ஆ உச்சரிக்கிறது. ஊ எப்படி உச்சரிக்கணும்? உதட்ட கூவி இங்கே பாருங்க, அது அதே மாதிரி தான். மூச்சு காற்று இழுத்துட்டு மெதுவாக ஆரம்பிக்கணும், அதிகமாக பண்ணணும், மறுபடியும் மெதுவாக வரணும். இம் எப்படி உச்சரிக்கணும்? இம். இதாங்க ஆ உ இம். இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 உச்சரிப்பு மனப்பாடம் பண்ணியாச்சா? இப்போ பயிற்சி எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். சமணங்கால் போட்டு உட்காந்துக்கணும், இல்லைன்னா பத்மாசனம், இல்லைன்னா வஜ்ராசனம், இல்லைன்னா சேரில் எப்படி வேணால் உட்காந்துக்கலாம். முதுகு நேராக இருக்கணும், கண்கள் மூடிய நிலை, கை ரெண்டும் சின்முத்ரா வச்சுட்டு பாருங்க. உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு முதல்ல வலது தோள்பட்டையில் மனசை கொண்டு போய் வச்சுட்டு மூச்சு காற்றை இழுத்து அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ மூச்சு இருக்கோ பொறுமையாக சொல்லணும். அவசரப்பட்டும் சொல்லக்கூடாது, இல்லை ரொம்ப நேரம் சொல்கிறீங்களா கஷ்டப்பட்டும் சொல்லக்கூடாது. அடுத்தது மூச்சு காற்று நல்லா உள்ளே எடுத்துட்டு இடது தோள்பட்டையில் கவனம் வச்சு அப்படின்னு சொல்லணும். 3வது மூலாதாரத்தில் கவனத்தை வச்சு இம்முன்னு சொல்லணும். அடுத்தது வலது உள்ளங்கையில் கவனம் வச்சு ஆ, இடது உள்ளங்கையில் கவனம் வச்சு ஊ, புருவ மத்திய கவனம் வச்சு இம். அதாவது கடைசியாக புருவ மத்தியில் தான் முடியணும். 6வது பாயிண்ட்டு புருவ மத்தியில். இதுக்கு பேர் ஒரு சுத்து. இந்த மாதிரி கண்ணை மூடி உட்காந்துட்டு 3 சுத்து, 6 சுத்து, 9 சுத்து இந்த மாதிரி செய்யலாம். செஞ்சு முடிச்சுட்டு இவருங்க முடிச்சோன்னா டைன்னு கண்ணை தரக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருக்கணும். அமைதியாக உட்காந்துட்டு நல்ல வார்த்தைகள்லாம் பதிவு செய்யணும். என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, நான் ஒரு சாந்த ஸ்வரூபி, என் குடும்பத்தில் அனைவரும் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு நல்ல விஷயமெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக அமைதியாக 2 கையும் மெதுவாக உரசி கண்ணுக்கு மேலே வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு முதல்ல உள்ளங்கையை பார்க்கணும், அதுக்கப்புறமா மற்றவங்களை பார்க்கணும். இதற்கு பெயர் கவச தியானம். இந்த உலகத்தில் இராணுவம் இருக்கு இல்லையா, உலக மேப்பை வச்சிங்கன்னா இந்த மேல் நோக்கிய முக்கோணமும் கீழ் நோக்கிய முக்கோணம் போட்டிங்கன்னா 6 பாயிண்ட் எங்கே வருதோ இந்த இடங்களில் மட்டுமே மிகப்பெரிய இராணுவங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். உலகத்தை காப்பாற்றுவதற்கு கவச தியானம் உலக மேப்லேயே போட்டிருக்காங்க. அதனால் நாம் இனிமேல் கவச தியானம் செய்வோம். நாம் கெட்ட விஷயத்தை நம்மிடம் அணுகாமல் பாசிட்டிவான நல்ல விஷயத்தை மட்டுமே வைத்து நாம் நிம்மதியாக வாழ்வோம். கவச தியானம் எப்போ வேணாலும் பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சோன்னா பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாலையும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம், காலையிலும் பண்ணலாம், எல்லா வயசுலும் பண்ணலாம். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுக்கும். எனவே கவச தியானம் செய்வோம், பாதுகாப்பாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி நன்றி ஐயா. ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நாம் சொல்வதை திரும்பவும் சொல்கிறோம், கவச தியானம். கவச தியானம்னா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத விஷயங்களை நமக்கு அற்புதமாகவும் எளிய முறையில் செய்வது எப்படி என்பதையும் விளக்கி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு சிந்தனைகளை அளித்து வரும் ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக காய்கறி, நாம் அன்றாடம் பயன்படுத்தும் காய்கறியில் என்ன சத்துக்கள் உள்ளன, என்ன பயன்கள் உள்ளன, எந்தெந்த காய்கறிகள் பயன்படுத்தினால் நாம் உடலில் உள்ள உறுப்புகளை பலப்படுத்த முடியும் என்பதை பற்றி போன வாரம் முதல் நமக்கு சிறப்பான வகுப்பெடுத்து வரும் அலமேலு மங்கை நாச்சியார் அவர்கள் இந்த வாரமும் நமக்கு சிறப்பானதொரு வகுப்பு எடுக்க வருகிறார்கள். அனைவரும் இதை பின்பற்றி ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று
அனைவரையும் கேட்டுக்கொண்டு காய்கறி மருத்துவம் பற்றி விளக்க உரை அளிக்க வருகிறார்கள் அலமேலு மங்கை நாச்சியார் அம்மா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரத்தில் பங்கு பெறும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் ஏற்கனவே காய்கறி மருத்துவத்துல ஒரு 4 காய்கறிகள் பத்தி பார்த்திருந்தோம். என்ன காய்கறிகள் எந்த மண்டலத்துல வேலை பார்க்கும், என்ன நோய்களை தீர்க்கும், எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இன்னைக்கும் ஒரு சில காய்கறிகள் பத்தி பார்ப்போம். இதை யாரும் பயன்படுத்தி பார்த்தீங்களா அப்படிங்கிறது தெரியல. பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கடைசியில நம்ம பேசுவோம், அதை பத்தி பேசுவோம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு அற்புதமான காய். அது என்ன காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சக்கரை பூசணி அப்படின்னு சொல்லி ஒரு சில ஏரியாலையும் சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியால அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஏரியால மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப மங்களகரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம். மங்களகரம் அப்படின்னு சொல்றது உடம்புக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்கள் மங்களகரமா நடப்பதற்கு இந்த காய் அவ்வளோ ஒரு அற்புதமான வேலையை செய்யும். இது எந்த மண்டலத்துல வேலை பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தசை மண்டலத்துல வேலை பார்க்கும். தசை மண்டலம் அப்படிங்கிறது என்ன விஷயம்? உடம்புல உள்ள எலும்புகள், சதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றோம் பாத்தீங்களா? அதுக்கு மேல உள்ள அந்த சதைகள், அந்த தசை நானாக மாத்துறதுக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். தசை அப்படிங்கிறது உடம்புல ஒரு பாட்டு. ஆனா அந்த தசை நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த தசைகள்ல ஏற்படும் வலிகள் ஜாஸ்தியா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தசை அப்படின்னா என்னது? பஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இலவம் பஞ்சுன்னு எடுத்துக்கிறோம். இலவம் பஞ்சு எப்படி இருக்கும்? அப்படியே பரப்பி உப்பி போய் அதிகமா இருக்கும். இப்போ 1 கிலோ இலவம் பஞ்சு வச்சோம் அப்படின்னு சொன்னா அவ்வளோ அடர்த்தியா இவ்வளவு நிறைய இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா அந்த பஞ்சை இல்ல ஒரு அதையே ஒரு திரியா மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? அதனுடைய அளவு சுருங்கிரும். இதேதான் நம்மளுக்கு தசைகள் மட்டுமே உடல்ல கூடிக்கிட்டே போனது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடல் பெருத்து 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 வலிகள் மட்டும் கூடிக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். அந்த தசை தசை நானாக மாறிச்சு அப்படின்னா திரிச்சு, அப்போ உடல் பலம் இருக்கும். உடல் பலம் இருந்தது அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இந்த வெயிட் எல்லாம் தூக்க முடியல, வெயிட் தூக்குனா ஏதாவது ஒரு இறக்கம் வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கருப்பை இறக்கம், குடல் இறக்கம் அப்படிங்கிற ஒரு தொந்தரவெல்லாம் சொல்லுவாங்க. உடம்புல விட்டு அந்த பார்ட்ஸ் என்னது நழுவ ஆரம்பிச்சிடும், கீழே இறங்கிருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தொந்தரவுக்கு அப்படிலாம் அரசாணிக்காய் ஒரு அற்புதமான மருந்தா வேலை பார்க்கும். ஏன் உடம்புல விட்டு எந்த பார்ட்ஸ் இறங்கிருச்சு அப்படின்னாலும் அது அந்த தசை நான் இல்லை, வெறும் தசை மட்டும் உடம்புல இருக்கு, தசை நானாக உடம்புல வேலை பார்க்கல அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லலாம். இது பெண்களுக்கு மெயினா கருப்பை இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பை இறக்கம் எதனால எதனால ஏற்படுது அப்படின்னா, மிந்தி கருப்பை இறக்கம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா எதனால ஏற்பட்டது அப்படின்னா அதிகப்படியான வெயிட் தூக்குவாங்க, குடம் தூக்குறது எல்லாம் செய்யறதெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு விஷயங்கள்லாம் யாருமே செய்யறதே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு கருப்பை இறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகப்படியா நடக்குது. ஏன் அப்படின்னா உடம்புல அதிகப்படியான இனிப்புகள் எடுத்துடுறாங்க. இனிப்புகள் அப்படின்னு சொல்றது ஜீனியோ இந்த ஆக்ஷா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நிறைய ஒரு தேவையற்ற இனிப்புகள் அதிகமா உடம்புல சேர்க்கிறாங்க. ஒரு காஃபி டீ குடிச்சீங்கனாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு காஃபி டீ கிடையாது, ஒரு 5-6 காஃபி டீ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருது. அதிகமா எந்த பண்டங்கள் எடுத்தாலும் இன்னைக்கு ஜீனி இல்லாத பண்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது இருக்கு. அப்படி உள்ளவங்களுக்கும் இந்த கருப்பை இறக்கம் அதிகமாக வண்டி ஓட்டி அந்த ரோடு மேடுலாம் ரொம்ப சரியில்லாம இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தொந்தரவுகள் கருப்பை இறக்கம் ஏற்படுது. அடுத்ததா குடல் இறக்கம். இது ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. இந்த குடல் இறக்கம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாலும் இங்கேயும் உங்களால வலிகள் ஜாஸ்தி ஆயிடுது. இறக்கம் நல்லாவே தெரியும். அப்படியே உடம்பு வயிற்றுல துவல் அதிகமா இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்ப அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசாணிக்காய் தான்.
அது மட்டும் கிடையாது, சதை வளர்ச்சி. சதை வளர்ச்சி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ல வந்து சதை வளர்ச்சி. இத வந்து கண் புரை நோய் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த கண் புரை நோய் தோன்றினாலும் அதற்கு மருந்தாக பயன்படுவது இந்த அரசாணிக்காய் தான். இந்த அரசாணிக்காயை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இத காலையிலயும் மாலையிலயும் இருவேளை வந்து எடுத்துக்கிடலாம். ஒரு ஜூஸா வந்து எடுக்கணும். எப்படி ஜூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசாணிக்காய ஒரு தோலோட கட் பண்ணி பொடியா நறுக்குங்க. நறுக்கி போட்டு ஜூஸ் அடிச்சிடுங்க. அதோட தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் தேங்காய் பால் அப்படின்னா 1/2 டம்ளர் அரசாணிக்காய் ஜூஸ் 2யும் சேர்த்து அதுல வந்து கொஞ்சம் கருப்பட்டி அல்லது ஏலக்காய் கலந்து சாதாரண குழந்தைங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். எடுத்து கொடுக்கலாம். இதே இது வந்து எனக்கு வந்து சிலருக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ரத்த சோகை உள்ளவங்களுக்கு வந்து உடனடியா பச்சை காய்கறி கொடுத்தா அந்த இடத்துல வந்து செரிமானம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னது வாந்தி தள்ளி வெளித்தள்ளுது. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த அரசாணிக்காய நல்லா சுத்தம் செய்து விட்டு பொடியாக நறுக்கி இட்லி கொப்பரையில வந்து வேக வைங்க. இட்லி கொப்பரையில வேக வச்சு இத ஒரு நேர உணவா வந்து எடுக்க சொல்லுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது காலையிலயோ மாலையிலயோ ஒரு நேரம் உணவா இதை எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக செயல்படும். இந்த தசைகள் ஏற்படுற வலிகள்ல வந்து அவ்வளவு ஒரு விஷயத்த வலிகளை போக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசாணிக்காய் தான். இந்த அரசாணிக்காய் பொதுவா எப்ப பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நம்ம சமையல்ல வந்து எங்க பயன்படுத்துறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விரத காலங்கள்ல தான் பயன்படுத்துவோம். ஏன் விரத காலங்க தான் வந்து என்னது நல்ல உணவா எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விரத காலங்கள்ல அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மித்த நாள்லாம் அதை வந்து பயன்படுத்துறதே யாருமே கிடையாது. ஆனா ஒரு அரசாணிக்காய் வாங்குனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பத்துக்கே 1 வாரத்துக்கு சரியா போயிடும். அந்த அளவு வந்து அவ்வளவு சத்துக்கள் இதுல வந்து விட்டமின் ஏல இருந்து அனைத்து சத்துக்களும் வந்து நிறைந்து வந்து அதிகமா இருக்கு. தசை மண்டலத்தை ஒரு கவசம் போல பாதுகாக்கக்கூடிய ஒரு காய்கறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த அரசாணிக்காய் தான். இன்னமும் வந்து சுவையா வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இனிப்பு புளிப்பா வேணும், உரப்பா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாணிக்காய நல்லா சீவிக்கோங்க. துருவல் வச்சு சீவிட்டு அது ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு அதுல வந்து கொஞ்சம் மோரு, கொஞ்சோண்டு மிளகு, சீரகம் போட்டு அடிச்சு குடிச்சீங்க அப்படின்னா வந்து இன்னும் ரொம்ப சுவையா இருக்கும். அப்படி இல்ல எனக்கு வந்து இனிப்பா தான் வேணும் அப்படின்னா, அதோட அந்த அரசாணிக்காயோட தேங்காய் பால் கலக்கும்போது தேங்காய் பாலுடைய அருமை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஏற்கனவே வந்து சொல்லுவோம், நோய் எதிர்ப்பாற்றல் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஜூஸையும் தேங்காய் பாலையும் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ஒரு பாயாசம் மாதிரி ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த முறைய வந்து பயன்படுத்தலாம். இதுல வந்து ராசி அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ராசி அப்படின்னு வேலை பார்க்கும் அப்படின்னா, சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் வந்து இது நல்லா வேலை செய்யும். ஏன் சிம்ம ராசி, சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இந்த ராசி, இந்த லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமான தசைகள்ல ஏற்படக்கூடிய வலிகள் தான் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஏன் மித்த ராசிக்காரங்களுக்குலாம் இருக்காதா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க இந்த ராசியில இந்த லக்னத்துல பிறந்தவங்கள பாருங்க. ஏற்படக்கூடிய தொந்தரவு வந்து அதிகமான தொந்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசை மண்டலத்துல வேலை பார்க்கக்கூடிய தொந்தரவா தான் இருக்கும். அடுத்த ஒரு காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோவைக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம். கோவைக்காய் வந்து நிறைய பார்த்துருப்போம். இந்த கோவைக்காய் வந்து பச்சையா சாப்பிடணும். எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கோவைக்காயில வந்து நீங்க வந்து 2 விதமா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய வந்து விக்குது. அந்த கோவைக்காயில பார்த்தீங்க அப்படின்னா கசப்பு இருக்காது. புளிப்பா மட்டும்தான் இருக்கும். வெள்ளரிக்காய் டேஸ்ட்ல இருக்கும். இதே இந்த நாட்டு கோவக்காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த மழைக்காலத்துலலாம் அந்த கொடிகள்ல வந்து செவடுகள்ல அதிகமா படர்ந்து இருக்கும். இந்த கோவக்காயில 2 காய் வச்சீங்கனாலும் சரி கசப்பா இருக்கும். அதெல்லாம் சுகருக்கு வந்து மருந்தா கூட அதை எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவைக்காய் வந்து எங்க வேலை பார்க்கும் அப்படின்னா, தோல் மண்டலத்துல வந்து வேலை பார்க்குது. தோல் மண்டலத்துல வேலை பார்க்குது. இந்த தோல் வந்து எப்படிலாம் கெட்டு போகுது நமக்கு? உடம்புல கொழுப்பு வந்து ஜீரணமாகாம செயல்பட்டது அப்படின்னா, அது தோல்ல வந்து காட்ட ஆரம்பிச்சிரும்.
கொழுப்பு கட்டிகள். இப்ப நிறைய சொல்லுவோம், இந்த கொழுப்பு கட்டிகள் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கொழுப்பு கட்டிகள் மட்டும் கிடையாது. இது வந்து கொழுப்பு ஜீரணமாகாம வர்றது. இன்னொன்னு எண்ணெய்கள். நம்ம வந்து செக்கு எண்ணெய்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த கொழுப்பு கட்டிகள் உருவாகாது. இப்ப நிறைய பேக்கிங் ஐட்டம் எண்ணெய்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணெயை பயன்படுத்தும் போதும் இந்த கொழுப்பு கட்டிகள் வந்து கொழுப்பு முழுமையா ஜீரணமாக கட்டிகளாக மாறுகிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோலுக்கு முகத்துக்கு வந்து நிறைய காஸ்டியூம்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அழகு சாதன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய விஷயங்கள் வந்து அழகுபடுத்தி காட்டிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பயன்படுத்துறாங்க. இதுவுமே தோல் மண்டலத்துல ஒவ்வாமைனால ஒரு தோல் நோய்களாக தான் மாற செய்யுது. இந்த தோல் நோய்கள் வந்து அப்ப நம்மளுக்கு என்னன்னா அதான் இப்ப நிறைய பாத்தீங்க அப்படின்னா வெண்புள்ளிகள் காணப்படுது. சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு தொந்தரவுகள் வந்து இன்னைக்கு அதிகப்படியான பேருக்கு வந்து காணப்படுது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி உணவுகளும் இந்த நம்ம பயன்படுத்துற இந்த அழகு சாதன பொருட்களும் தான் வந்து வேலை பார்க்குது. அப்ப கெட்ட கொழுப்புகளை கரைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோவக்காயை வந்து தாராளமா வந்து பயன்படுத்தலாம். இந்த கோவக்காயை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8ல இருந்து 10 காய் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வெந்நீரில வெதுவெதுப்பான வெந்நீரில கொஞ்சம் உப்பு, மஞ்சள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சுத்தம் செஞ்சுக்கோங்க. சுத்தம் செஞ்சுட்டு இத வந்து மிக்ஸில அடிச்சு ஜூஸா வந்து எடுத்துடுங்க. இதே இது நறுக்கி பச்சையாவும் மென்னு சாப்பிடலாம். ஆனா பச்சையா சாப்பிடும்போது யாரும் வந்து 2 காய் 3 காய்க்கு மேல அவங்களால சாப்பிட முடியல, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் 5 காய் 6 காய் அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்ப இத வந்து நீங்க வந்து ஒரு நீர் வடிவத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நீர் வடிவத்துல கொடுக்கலாம். குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா 4 அல்லது 5 காய் வந்து கொடுங்க. இதே இது அந்த கோவக்காய் மட்டும் கிடையாது, அந்த கோவை இலையும் அருமருந்தாக மிக ரொம்ப முக்கியமா நல்லா பயன்படும். இந்த கோவ இலையை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோல்ல ஏற்பட்டிருக்க ஒவ்வாமை தொந்தரவுகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோவை இலையும் மஞ்சளையும் அரைச்சி ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரை உடல்ல பூசிட்டு அதுக்கப்புறம் குளிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கிய அருமரும அவ்வளவு சாஃப்டா உடம்பும் வந்து சாஃப்டா இருக்கும். அந்த தோல் நோய்கள் வந்து விரைவில் வந்து சரியாக செய்கிறது. மேலும் கோவக்காய சமைச்சும் சாப்பிடலாம். எப்படி சமைச்சு சாப்பிடுறது அப்படின்னு சொன்னா, இப்ப நிறைய என்ன பண்றாங்க, சமைக்கவும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வதக்குறது ஃப்ரை பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சீங்கன்னா வந்து அது முழுமையான சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதையும் வந்து நீங்க ஒண்ணு இட்லி கொப்பரையிலயோ இல்ல கொஞ்சம் நீர் விட்டு வேக வச்சு அதுக்கு அளவான அளவான இதா வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு தேவையான மிளகு, சீரகம் வந்து உப்பு கலந்து சுவைக்கு ஏத்தபடி, அதுலயும் கடைசியா வந்து தேங்காய துருவி போட்டு நிறைய போட்டு அத வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். தோல் நோய்களாக இருந்தது, இதுக்கு வந்து அத மருந்தாக எடுக்குறாங்க அப்படின்னா, இது தாராளமா ஒரு நேர உணவா வந்து அவங்களுக்கு வந்து கொடுங்க. இது அதே போல கண்ல சதை வளர்ச்சி சொன்னோம், வெண்புள்ளிகள் சொன்னோம், கரும்புள்ளிகள் சில விஷயங்கள்லாம் கண்ல வந்து தொந்தரவுகள் வருது. கண் பிரச்சனையில கண் பிரச்சனை வந்து கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு. அப்ப இதுல வந்து அந்த வெண்புள்ளிகள், கரும்புள்ளிகள்லாம் வந்து அதிகமா கண்ல தோணுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இந்த கோவக்காய அருமருந்தா வந்து குடுக்கலாம். இது காலை, மாலை இருவேளையும் எடுத்துக்கிற சொல்லுங்க. மேலும் ஒரு நேர உணவாக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்கு இது எந்த ராசி, எந்த மண்டலத்துல உள்ளவங்களுக்கு வேலை பார்க்கும், எந்த லக்னத்துல வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கன்னி ராசி, கன்னி லக்னத்துல உள்ளவங்களுக்கு தான் இந்த கோவக்காய் ரொம்ப பயன்படும். மித்த எல்லாருமே சாப்பிடலாம். ஆனா, அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய தொந்தரவு இதுதான் அதிகமான தொந்தரவா வந்து இருக்கும். அப்ப அந்த தொந்தரவுக்கு வந்து இது வந்து ஒரு அற்புதமான மருந்து வந்து இருக்கு. இது வந்து இதுல இது மட்டும் கிடையாது. இன்னும் தூக்கமே இல்ல, தோல் நோயும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப அங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 காய்கறிகள சேர்த்து பண்ணலாம் நம்ம. வயிறும் சுத்தமாகணும் பார்த்தீங்களா? ஏற்கனவே வயிறு இரைப்பையில வேலை பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, வெண்பூசணி அப்படிங்கிற ஒரு காய் சொல்லியிருப்போம். அப்ப ஒரு 100 கிராம் வெண்பூசணி, ஒரு 5 கோவக்காய், ஒரு 50 கிராம் புடலங்காய். இந்த 3யும் சேர்ந்து அடிச்சு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்த மண்டலத்தெல்லாம் வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது? இரைப்பை மண்டலத்துல வேலை பார்க்கும், தோல் மண்டலத்துல வேலை பார்க்குது, வாயு மண்டலத்துல வேலை பார்க்குது. இப்ப தொந்தரவுகள் வந்து
இதை வந்து எடுக்கவும் கழிவுகள் வந்து அற்புதமா வெளியேறி இதை குடிச்ச கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா மலம் வந்து அதிகமா வெளியேறும். அந்த உங்களுடைய தோள்பட்ட தொந்தரவுகளும் உடல் கழிவுகளும் தேக்கம் அதிகமா இருக்கிற இடத்துல இதை வெளியேற்றி சரி பண்ணும். இந்த கோவக்காயை இந்த ஒரு முறையிலையும் பயன்படுத்தி இந்த 3 மண்டலத்தையும் சேர்த்து இயக்க வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான மருந்தாக வந்து செயல்படும். அடுத்து ஒரு காய் அப்படின்னு சொன்னா முருங்கைக்காய் அப்படிங்கிறது தான். இந்த முருங்கைக்காயை பத்தி வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவா எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், முருங்கைக்காய் சாப்பிடு, அயன் சத்து இருக்கு, குழந்தைங்களை வந்து அதை சாப்பிட சொல்லுவோம். முருங்கைக்காய் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லுவோம். முருங்கைக்காயில முருங்கை அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுல ஒரு பொருள் கூட வந்து என்னது வேஸ்ட்டுங்கிறதே ஆகாது. அந்த பட்டையில இருந்து, வேர்ல இருந்து, பிசின்ல இருந்து, ஈர்க்குல இருந்து, இலைகள்ல இருந்து, காய், பூ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தொந்தரவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த முருங்கைக்காய் தான். இந்த முருங்கைக்காயை எந்த மண்டலத்துல வேலை பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாச மண்டலம். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுவாச மண்டலத்துல இருக்கு. இதுக்கு உதாரணமே வந்து ஒரு பெரிய நோய் வந்தது நமக்கு, என்னது கொரோனா அப்படிங்கிற ஒரு தொந்தரவுல பாத்தீங்க அப்படின்னா அனைவரும் எதுல பாதிக்கப்பட்டாங்க, இந்த சுவாச மண்டலத்துலதான் வந்து அதிகமா வந்து பாதிக்கப்பட்டாங்க. அப்ப அந்த சுவாச மண்டலத்துல சீராக்கணும், இன்னும் எளிமையா அவங்கள வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்காயை வந்து பயன்படுத்தலாம். காய் மட்டும் கிடையாது, ஏற்கனவே சொன்னோம் இலை, விதை. எப்பயுமே நீங்க முருங்கைக்காயோ முருங்கைக்கீரை சமைச்சீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பச்சையா பயன்படுத்துனீங்கனாலும் சரி, சமைச்சீங்கனாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உப்புல வந்து ஊற வச்சிடுங்க. உப்புல ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள வந்து செரிமானத்தன்மை வந்து அதிகமா இருக்கும். இல்லைன்னா சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் முருங்கை சாப்பிட்டேன், எனக்கு வந்து உடம்புல ஏத்துக்கிறவே இல்லை, உடனே எனக்கு வந்து கழிவுகள் வெளியேறிச்சு, மலம் ரொம்ப அதிகமா போகுது, இல்ல வாந்தியா வருது அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையெல்லாம் நிறைய பேர் எடுக்காமயே இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து வெந்நீல ஊற வைக்கணும்னு கிடையாது, சாதாரண பச்சை தண்ணியில கல் உப்பு போட்டு நீங்க ஊற வச்சீங்கனாலே போதும். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்க வந்து பச்சையா சமைக்க போறீங்களோ இல்ல வந்து சமைக்கிறதுக்கு வேக வச்சு செய்ய போறீங்களோ அப்ப வந்து செய்வாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா அதிகப்படியா முருங்கைக்கீரையை வந்து வேக வைக்க கூடாது. அரை வேக்காடு இருந்தாலே போதும், அது வந்து அருமருந்தாக வேலை பார்க்கும். இந்த முருங்கை இலைய சொல்லியிருக்கோம். இப்போ முருங்கை இலையில என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பு பண்ணுவோம், இல்லாட்டினா கூட்டு மாதிரி காய் மாதிரி வைப்போம், சாம்பார் வைப்பாங்க, இப்படிலாம் பயன்படுத்துவாங்க. இதுல முருங்கை விதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முருங்கை விதைங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, காஞ்சி முத்தின முருங்கை விதை தான். அதுல வந்து உள்ள கருப்பா இருக்கும் ஒரு பருப்பு, காஞ்ச பருப்பு. அதை உடைச்சீங்க அப்படின்னா ஒரு உள்ள வெள்ளை கலரா ஒரு பருப்பு வரும். இந்த பருப்பை வந்து இந்த சுவாச சம்பந்தப்பட்ட தொந்தரவு, வீசிங் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, வீசிங் அதிகப்படியான வீசிங் இருக்கு அப்படிங்கிறவங்க தினமும் வந்து 2 சப்பி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வீசிங்ல தொந்தரவுல கஷ்டப்படாத ஆட்களே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்களுக்கே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிள்ளைங்க வந்து என்ன கொண்டு வர்றாங்க, என்ன கேட்டோம்னா நான் பஃப் அடிக்கிறேன், என்ன திடீர்னு என்ன சளி பிடிச்சிச்சுன்னா எனக்கு மூச்சடைச்சு வந்துடும், அதெல்லாம் சொல்லிட்டு ஸ்கூல்லே பிள்ளைங்களுக்கே அதை பழக்கி விட்டுட்டு நிறைய ஸ்கூல்கள்ல போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. செயற்கை சுவாசத்தை தான் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நம்ம இயற்கை சுவாசம் வேணுங்கிறோம், அங்க வந்து செயற்கை சுவாசம் அதிகமாக நடந்தாதான் அவங்களால மூச்சு விட முடியுது. ஏன் சளி தேக்கம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு, உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் அந்த அளவுக்கு கெட்டு போச்சு. அப்ப அந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரை அந்த தொந்தரவு ஏற்படுது. யாருனாலும் நிறைய இன்னைக்கு வந்து ஒரு ஹேண்ட்பேக்லயோ அவங்களுடைய பையிலையோ வந்து இந்த பொருளை வச்சிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வச்சுட்டாங்க. அந்த அளவுல வந்து என்ன எப்படி இருக்கு, சுவாச மண்டலம் வந்து பாதுகாப்பற்றதா இருக்கு. அதை பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முருங்கை இன்னொன்னு என்ன பண்ணணும்னா செல்களை புதுப்பிக்கிற வேலையை வந்து செய்யும், புத்துணர்வு செய்யும். எந்த செல்களை புத்துணர்வு பெறதுக்கு வந்து இதே புற்றுநோயா இருந்தாலும் கூட, கேன்சர் வியாதின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வியாதிக்குமே வந்து என்னது செல்கள் அழிஞ்சு போய் தான் தொந்தரவு ஏற்படும். அந்த செல்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த முருங்கை செய்யும். முருங்கையில வேற என்ன இது வந்து எந்த ராசி மண்டலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி, துலாம் லக்னத்துல வந்து வேலை பார்க்குது. மண்டலம் அப்படிங்கிறது வந்து சுவாச மண்டலம். இத முருங்கை கீரையை சொல்லிட்டோம். முருங்கை ஈர்க்கு வந்து நீங்க வந்து மாதவிடாய் காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து
பீரியட்ஸ் வந்து போகலன்னு சொல்லுவாங்க. போக்கே இல்ல, பீரியட்ஸ் வந்து உங்க போக்கு இருக்கு ஆனா வரல அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்படி உள்ளவங்களுக்கு அந்த முருங்கை இலை வேண்டாம். முருங்கை ஈர்க்க மட்டும் போட்டு ஒரு 5 மிளகை தட்டி போட்டு கஷாயம் பண்ணி குடுத்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல இந்த போக்கு வந்து நல்லா வெளியேறிடும். இன்னொன்னு நிறைய உள்ள கட்டி கட்டியா ஸ்டோர் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் அந்த கட்டியெல்லாம் வெளித்தள்ளி அடுத்தடுத்த பீரியட்ஸ்ல வர்றப்ப வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு சுலோகமா வலியே இல்லாம கட்டிகள்லாம் மாறி ரத்தத்தை சுத்தப்படுத்தி நல்ல ஒரு போக்காக வந்து அவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கும். இந்த முருங்கை ஈர்க்கை இப்படி பயன்படுத்தலாம். இன்னும் முருங்கை பிசின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முருங்கை மரத்துல ஒரு பிசின் மாதிரி இருக்கும். அது இன்னைக்கு நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல விக்குது. இந்த முருங்கை பிசினை கொஞ்சம் ஊற வச்சு தண்ணியில ஊற வச்சு அதுல ஒரு தேங்காய் பால் அடிச்சு அந்த இதையும் முருங்கை பிசினையும் அடிச்சு தேங்காய் பால் கலந்து அதுல கொஞ்சம் கருப்பட்டி கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த பால் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு தேவாமிர்தமா இருக்கிறது அந்த பால் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். அவ்வளவு ஒரு அற்புதமா வேலை பார்க்கும். இதுல நம்ம தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா முருங்கை விதையும் சேர்த்து கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா முருங்கை விதை குழந்தைங்க வந்து மென்னு சாப்பிட சொன்னா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த பால்ல வந்து முருங்கை விதையும் சேர்த்து அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சுவாச மண்டலத்தை அற்புதமா வேலை செய்யறதுக்கு இந்த முருங்கை விதை வந்து பயன்பட்டுட்டு இருக்கு. இன்னும் வந்து எப்படிலாம் சமைக்கலாம், இல்ல எனக்கு வந்து பச்சையா வேண்டாம் சமைச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னா அதே முருங்கைக்காய பொடியை கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு குக்கர்ல இட்லி குப்பரையில வச்சு வேக வைங்க. வேக வச்சுட்டு அந்த உள்ள அந்த சதைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சதைகளை எடுத்து அதுல தேங்காய் பால் கலந்து கொடுங்க. பார்த்துக்கோங்க, பசும்பால் சொல்லலை நானு, பாக்கெட் பாலோ பசும்பாலோ சொல்லலை. தேங்காய் பால் கலந்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு ருசி, அவ்வளவு ஒரு ஈஸியா செரிமானம் பண்ணக்கூடிய நல்ல சத்துக்களாகவும் அவ்வளோ அற்புதமா வேலை பார்த்துட்டு இருக்கும். இந்த பாலை வந்து டெய்லியுமே இந்த முருங்கைக்காய் சீசன்லாம் இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்துரும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்ப நிறைய வந்து கீழே விழுந்து கிடக்கும், நிறைய வேஸ்ட் ஆக்குவாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது இந்த முருங்கைக்காயை பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு அருமருந்து. அன்னைக்கு நிறைய முருங்கைக்காயில ஃபுட் ப்ராசஸிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டி செய்யறாங்க. லட்டு செய்யறதுல இருந்து சாக்லேட் செய்யறதுல இருந்து சாதப்பொடியில இருந்து டீல இருந்து ஏகப்பட்ட ஐட்டம் முருங்கை எப்படியாவது உடம்புல வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து செய்யறாங்க. நம்ம வந்து எளிமையா வந்து வீட்டுல இருக்கிற பொருட்களையே வச்சுட்டு இந்த மாதிரி நோய்களுக்கும் தொந்தரவுகளுக்கும் தாராளமா வந்து பயன்படுத்தலாம். இது முருங்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 3 காய்கறிகள் பார்த்துருக்கோம். ஒண்ணு வந்து அரசாணிக்காய், இன்னொன்னு கோவக்காய், அடுத்தது முருங்கைக்காய். முருங்கைக்காயில எல்லா விஷயங்களுமே அருமருந்து அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். இதுல வந்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் ஐயா. மேடம் இந்த முருங்கை ஈக்கைன்னு சொன்னீங்களா, அது என்னது? அது முருங்கை இலை பறிக்கிறோம் பாத்தீங்களா, அதுல அந்த காம்பு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஓகே இலை எடுத்தா அந்த ஒரு காம்பு, அதை வேஸ்டா நம்ம எப்பயுமே கீழே போடுவோம் பாத்தீங்களா? ஆமா, அது முத்தினாலும் பிஞ்சினாலும் அது ஒரு இயற்கை தான். அதுதான் அதான் இருக்கு, அதான் இருக்குயா. ஓ, ஓகே ஓகே, நன்றி மேடம். நன்றியா. அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுங்கய்யா. அரசாணிக்காய்னா பூசணிக்காயா? சக்கரை பூசணியா? சக்கரை பூசணி, சரி. மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கலுக்கு எல்லாம் சமைப்பாங்க பாருங்க, அந்த சீர் கொடுக்கிற வரிசையே வச்சிருப்பாங்களே மஞ்சள் பூசணிங்கிறது. அதுதான். ஓகே, தேங்க்யூ. நன்றியா. அம்மா, அந்த முருங்கை விதையை சொன்னீங்கல்ல? ஆமாமா. அந்த முருங்கை விதையில அந்த கருப்புல ஒரு வெள்ளை விதை இருக்கும், அதை எப்படி சாப்பிடலாம்? அது எங்க ஸ்கூல்ல அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப வீசிங் தொந்தரவு இருக்கு. டெய்லி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒண்ணு டெய்லி வந்து 2 வந்து ஒண்ணு கூட போதுமா, டெய்லி ஒண்ணு தப்பி சாப்பிட சொல்லுங்க. அவங்க அப்படி எடுத்துக்கிறல அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொன்னோம், அவங்க பேரண்ட்ஸ்ட சொல்லி நீங்க வந்து என்ன செய்யறீங்க அப்படின்னா அந்த முருங்கை ஒரு 4-5 வந்து மிக்சியில அடிச்சு அதுல தேங்காய் பால் கலந்து கொஞ்சம் கருப்பட்டி ஏலக்காய் இந்த மாதிரி சுவையா ஆக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா எடுத்துக்கிருவாங்க. அப்படி எடுக்க சொல்லுங்க. ஓகே, நன்றிமா. நன்றி. நன்றிமா. அம்மா வணக்கம்மா. முருங்கை ஈக்கி எப்படிங்கம்மா பயன்படுத்துறது? அதான்மா, முருங்கை ஈர்க்கு வந்து அந்த இலையெல்லாம் எடுத்துடணுமா.
ஈர்க்க மட்டும் எடுத்துட்டு ஒரு 5 மிளகை மட்டும் தட்டி போட்டு, இது வந்து போக்கு அதிகமா போகல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மாதவிடாய் காலத்துல போக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்களாமா. அவங்களுக்கு வந்து இது கஷாயமா ஒரு 1.5 டம்ளர் தண்ணிய வந்து 1/2 டம்ளரா வத்தி கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு இத வந்து அந்த கஷாயத்தை கொடுக்கணுமா. சரிம்மா, நன்றிங்கம்மா. நன்றிம்மா. வேறு சந்தேகங்கள் இருக்குங்களா? அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கங்கம்மா. அம்மா, இந்த கோவக்காய் வந்து கொழுப்பு கட்டிக்கு எப்படி சொன்னீங்கல்லங்கம்மா, எப்படிங்க? ஆமாம்மா, அந்த கொழுப்பு கட்டிக்கு கோவை இலைய வந்து அரைச்சி மேல் பூசா பூசுங்கம்மா. காயை வந்து உள்ள ஜூஸா வந்து அடிச்சு குடிங்கம்மா. அது டெய்லியும் குடிக்கிறதுங்களா? டெய்லி குடிக்கணுமா, இல்லைன்னா காலையில ஒரு நேரம் உணவா அதை எடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சீக்கிரம் நல்லா செயல்படுமா. அந்த ஜூஸ் மட்டும் போதும், இது கூட தேங்காய் பால் கலக்க வேண்டியது இல்லையில? இதெல்லாம் வேண்டியதில்லை. தேவைக்கு கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க, இல்ல இனிப்பாதான் வேணும்னா நாட்டு சர்க்கரை பயன்படுத்திக்கோங்க. சரிங்கம்மா. எத்தனை நாள் குடுக்கலாங்கம்மா தொடர்ந்து? ஒரு 2-3 இடத்துல இருக்கு எங்க வீட்டுக்காரருக்கு. ஒரு அவங்களுடைய தொந்தரவு பொறுத்து இருக்கு. எப்பயுமே வந்து ஒரு 5 நாள் கொடுங்க. ஒரு 3 நாள் இடைவெளி விட்டுட்டு திரும்பவும் தேவைப்பட்டதுன்னா ஒரு 5 நாள் கொடுங்க. மேடம் வணக்கம் மேடம். அந்த முருங்கை விதை சொன்னீங்களா, அது காஞ்ச இதுலயும் எடுத்துக்கலாமா இல்ல பச்சை இதுலயும் எடுத்துக்கலாமா? பச்சையில எடுக்க முடியாது சார், கண்டிப்பா காஞ்சதுல தான் எடுக்க முடியும். காஞ்சதுல. ஓகே நன்றி. நல்லா காஞ்சி வெடிச்சு போயிருக்கும். இத நாட்டு மருந்து கடையிலயும் அந்த விதையாவும் நிறைய விக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த சீசன் அப்ப இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது, பாதுகாப்பா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நன்றிம்மா. நன்றி. அம்மா வணக்கம்மா. வணக்கம்யா. நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு 100க்கு 70 பேர் 80% சுகர்னு சொல்றாங்க. அந்த அரசாணிக்கா பூசணிக்கான்னு சொல்றோம்ல, அது வந்து ஏற்கனவே இனிப்பாதான் இருக்கேன். அது அவங்க எல்லாம் சாப்பிடலாங்களா? தாராளமா சாப்பிடலாம் ஐயா. அங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தசைகள்லாம் இழுந்து சோர்வுகள் தான் வந்து அதிகமாகும். சோர்வு அதிகமாகப்ப அங்க என்ன எடுக்கிறீங்க, இனிப்பு தான் எடுக்கிறீங்க. இந்த இயற்கையான இனிப்பு வேணுமையா. இனிப்புல உடம்புல இனிப்பே இல்லை அப்படின்னா உடம்புல ரொம்ப ரொம்ப சோர்வுகள் அதிகமா ஏற்படும். சுகர் பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. தாராளமா இந்த இயற்கை இனிப்பை எடுத்துக்கலாம். அவங்க அந்த பால்ல வேணா கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ கலக்காம ஏற்கனவே இந்த காயே நல்ல இனிப்பு தான், இதை அப்படி பயன்படுத்தினாலே போதும். இப்ப கோவக்காய் வந்து நம்ம வேலிகள்ல இருக்கிற அந்த கோவக்காய் யூஸ் பண்ணுமா இல்ல கடைகள்ல? வேலியில இருக்கிற கோவக்காய் பண்ணீங்க அப்படின்னா வந்து சரி கசப்பா இருக்கும் சார். ஒரு வேணும்னா அது வந்து ரொம்ப சுகர் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த காய் வந்து ஒரு 3 காயோ 5 காயோ எடுத்துக்கோங்க, சரிங்களா. மற்றபடி இந்த சாதாரண மார்க்கெட்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த காய் எடுத்தாலே தோல் மண்டலத்தை நல்லாவே வேலை பார்க்கும். சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. தோல்ல வந்து தேமல் மாதிரி இருக்குமா, அதுக்கு இது எப்படி எடுத்துக்கலாம்மா? வெள்ளை வெள்ளையா அதுதான் சொன்னேன். காலையில வந்து ஒண்ணு நீங்க டீ காஃபிக்கு பதிலா இந்த ஜூஸாவே எடுத்துக்கலாம், சரிங்களா. என்னம்மா எத்தனை போடலாமா காய்? எத்தனை காய்? உங்களுடைய வயசுமா? 30க்கு மேலங்கம்மா. அப்ப ஒரு 10 காய் பயன்படுத்திக்கலாமா. சரிங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி. எத்தனை நாள் சாப்பிடலாங்கம்மா இது? ஒரு வாரம் சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டுட்டு என்ன மாற்றம் நிகழுதுன்னு ஒரு 3 நாள் 5 நாள் வந்து இடைவெளி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து திரும்ப வந்து ஒரு 5 நாள் எடுத்துக்கோங்க. நன்றிங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. தொடர்ந்து இருமலா இருக்குங்கம்மா, இருமல் சளியா இருக்குங்கம்மா. எங்க தங்கச்சிக்கு 40 வயசு ஆகுதுங்க. அந்த முருங்கை விதை கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாமா. முருங்கை விதை கொடுக்கலாம், இல்ல வந்து நீங்க வந்து அதையே வந்து முருங்கை சூப்பையுமே சேர்த்து கொடுக்கலாம்.
ஏற்கனவே சொன்னோம்ல, முருங்கையை சுத்தப்படுத்திட்டு அதுல வந்து வெறும் மிளகு சீரகம் மட்டும்தான், வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதோட சேர்த்து கொடுக்கும்போது வந்து இன்னும் அருமையா வேலை பார்க்கும். சரிங்க. விதைன்னா அந்த காஞ்ச விதை எடுக்கும்போது டெய்லி 1 போதுங்களா உங்களுக்கும்? போதுமா, 2 போதுமா. பெரியவங்கன்னா 2 கொடுங்க, குழந்தைங்கன்னா 1 போதும். அது எத்தனை நாளைக்கு சாப்பிடலாங்கம்மா? அது வந்து 48 நாள் எடுக்கலாமா. நன்றிங்க. அதிகப்படியான வீசிங் தொந்தரவுல இருக்காங்க, 48 நாள் தாராளமா எடுக்கலாம். நன்றி. நன்றி. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. அந்த முருங்கை விதை 2 சாப்பிடணும்ல, அது அப்படியே அப்படியே சும்மாவே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்கம்மா? கடிச்சு சப்பி சாப்பிடுங்கம்மா. நல்லா சப்பி உமிழ் இறக்கிறீங்கன்னா அதுல அறுசுவையும் இருக்கும். இனிப்பு தெரியும், கசப்பு தெரியும், புளிப்பு தெரியும். அப்படிங்கும்போது அதை தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்க. தேங்க்யூ. நன்றிம்மா. நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்ப வந்து காய்கறிகளை பத்தி அம்மா நல்ல விளக்கமாகவும் விரிவாகவும் நமக்கு பேசினாங்க. காய்கறிகளோட தன்மை என்ன, இப்போ ஒரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் அதுக்கு விளக்கமாகவும் சில விஷயங்கள் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் வந்து நமக்கு அந்த அளவு அந்த வாழ்க்கை முறையில வந்து காய்கறிகள், பழங்கள் இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட பயன்கள் உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாத்துட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன 3 ராசிக்கும் காய்கறிக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக உண்டு. 100% அதுக்கு கண்டிப்பான ஒரு பலன் உண்டு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எந்த வியாதி இருக்குன்னா அவங்க இந்த ராசிக்காரங்களா இருப்பாங்க, இப்படியேதான் இருக்கும் விஷயங்கள் வந்து. அது ரொம்ப டெப்தா போய் பார்த்தோம்னா அது பத்தி தெரியும். இந்த Recording in progress. Recording in progress. பிரபாகரன் சார், உங்க வாய்ஸ் நீங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து காய்கறிகளை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பச்சை காய்கறிகள் வந்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்ததுதான் நம்ம அந்த வேக வச்சு சாப்பிடுறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே உண்மையா சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த பச்சை காய்கறிகள் பயன்படுத்தலாம். ஆமா, ஒரு சின்ன டவுட், அந்த பச்சை சொல்லுங்கய்யா. சரியா கேட்க மாட்டேங்குது இங்க வந்து. ஐயா ஒண்ணுமே சத்தமா எனக்கு இங்க சத்தம் கேட்கவே இல்லை. ஆர்கானிக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப யாருமே தயார் பண்றது கிடையாது, கெமிக்கல் சார்ந்த இன்னைக்கு வந்து காய்கறிகள் வந்துட்டு இருக்கு. மேக்சிமம் வந்துட்டு இருக்கு, ஒரு 20% வந்து ஆர்கானிக் வந்துட்டு இருக்கு. அது கெமிக்கல் சம்பந்தமா வரனால நம்ம இயற்கையான முறையில, அதாவது எப்படின்னாக்கா வைக்காம சாப்பிடணும் அப்படின்னாக்கா அதை எப்படி பதப்படுத்தி நம்ம அதை வந்து டைரக்டா சாப்பிட முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா தேவலமா. அது எந்த காய்கறியா இருந்தாலும் சரியா, நீங்க வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து சாதாரண தண்ணியில வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டீங்க அப்படின்னா அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து அதை காய வச்சுட்டு தொடச்சி எடுத்துட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். நன்றி. நன்றி அம்மா. நன்றியா. இன்னொரு தகவல் என்னன்னா, இப்ப அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு காய்கறிகள் வந்து மார்க்கெட்ல கிடைக்கக்கூடாது, எந்த விதமான காய்கறிகளும் உங்களுக்கு தெரியாது. அதனால வந்து நீங்க காய்கறிகள் எடுத்துட்டு வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி அந்த மஞ்சள் உப்பை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அதை தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அதுல ஒரு எந்த கெமிக்கல் தன்மையா இருந்தாலும் அதை விட்டு போயிடும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அரசாணிக்காய் சொல்லியிருக்காங்க, கோவைக்காய் சொல்லியிருக்காங்க, முருங்கைக்காய் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு முருங்கைக்காயை பாத்தீங்கன்னாக்கா மரத்துல பார்த்தோம்னாக்கா முத்தின முருங்கைக்காய் தொங்கிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து வீணா போன முருங்கைக்காய் நம்ம பார்த்துட்டு போயிருப்போம். இன்னைக்கு அம்மா சொன்ன விஷயத்துல பாத்தீங்கன்னா உண்மையான விஷயம், அந்த முத்தின முருங்கைக்காய் தான் நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு சக்தியும் எனர்ஜியும் ஒரு சுவாச மண்டலத்தையும் சீராக்குங்கிறத வந்து நமக்கு ஒரு அருமையா விளக்கியிருக்காங்க. அதனால காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா காய்கறிகளும் நமக்கு நல்லதே. ஒவ்வொரு ராசிக்கும் சொல்றது என்னன்னாக்கா அதை அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ராசிக்குண்டான வந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. நீங்க வந்து
அந்த ஒவ்வொன்றும் சொல்லக்குள்ள கண்டிப்பா அந்த காய்கறிகளை பத்தி சொல்லக்குள்ள நீ கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து, ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து அப்பப்ப பல சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அடுத்தடுத்து எல்லா காய்கறிகளுக்கு போகல உங்களுக்கு எந்த காய்கறிகளுக்கு எதுக்கு உண்டானதுங்கிறது வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். அம்மா சொல்லக்குள்ள எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துங்க. எந்த காய்கறிகளுக்கு அதிக பயன் இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொல்றது வந்து அதை ரெகுலரா நீங்க அதை பயன்படுத்துங்க. மற்ற பிரச்சனைகளுக்கு எல்லா காய்கறிகளும் பயன்படுத்தினாக்கா உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே சால்வ் ஆகும். கண்டிப்பாக இதை வந்து காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் உடலுக்குள்ள உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அனைத்து காய்கறிகளுக்கும் உண்டு என்பதை இத்தருணத்திலே விளக்கி கொண்டு, நமக்கு இந்த நேரத்திலே நல்ல சிறப்பானதொரு நிகழ்வை காய்கறிகளை பற்றி 3 காய்கறிகளை பற்றி ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து 3 காய்கறிகளை பத்தி பேசுவாங்க. அது காய்கறிகள் இல்லாம அதனோட பயன்கள் என்னங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பத்தி விளக்குறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு சிறப்பானதொரு காய்கறிகளை பற்றி 3 காய்கறிகளை பற்றி சிறப்பானதொரு விளக்கம் கொடுத்த அலமேலு மங்கை நாச்சியா அம்மா அவர்களுக்கு இந்த காலை சக்கரம் நிகழ்வின் மூலமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பித்து ஒவ்வொரு காய்களை பற்றி எங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் வைக்கிறோம். அம்மா நன்றி 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 நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த ரோட்டரி கிளப் உங்களுக்கும் கண்ணப்பன் ஐயாவுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. இந்த நிகழ்வை தொடர்ந்து 3 நாட்களாக நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் தலைவர் ராஜராஜன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். சார் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க சார். அனைவருக்கும் காலை வணக்கம். இது வந்து இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு இது வழங்கிய நமது மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் சார் அவர்களுக்கும், குணபாலன் காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி தலைவர் குணபாலன் சார் அவர்களுக்கும், திட்ட அலுவலர் ரமேஷ் மோகன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் 3 நாட்களாக நல்ல முறையில் நல்ல ஆரோக்கியத்திற்கு தேவையான யோகா பயிற்சியை நமக்கு சொல்லிக் கொடுத்த கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அலமேல் அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். சார் குணபாலன் சார், குணபாலன் சார், ஹலோ ஐயா நீங்க பேசுங்க ஐயா. இது குணபாலன் சார் அவர்கள் எங்களை அணுகிய போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த 3 நாள் நிகழ்ச்சியை பர்மிஷன் அனுமதி வழங்கிய நம்ம செல்வநாதன் சார் மற்றும் எங்கள் சங்கத்தின் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் செயலாளருடைய சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொண்டு நீங்கள் தொடர்ந்து நிகழ்வு தொடர்ந்து அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்பது எங்களுக்கு. ஹலோ தலைவருடைய நெட்வொர்க் ரொம்ப லோவா. ஹலோ ஹலோ ஐயா நீங்க முடிச்சிட்டீங்களா ஐயா ராஜராஜன் சார்? ஓகே ஓகே. மணிகண்டன் சார் கண்டினியூ பண்ணுவார். ஹலோ மணிகண்டன் சார், கொஞ்சம் நெட்வொர்க் சார் ப்ராப்ளமா இருக்கு நினைக்கிறேன். ஆமா சார், அதான் ப்ராப்ளமா இருக்கு சார். செயலாளர் மணிகண்டன் சார் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம் சார். ஆக்சுவலா இந்த காலேஜ் சக்கர நிகழ்ச்சி நான் நீண்ட நாட்களாக பங்கு பெற்று வந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப நம்ம அனைவருக்கும் பயணம் தரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சி. ஆனா நம்ம இந்த 200வது நாள நெருங்கி கொண்டிருக்கிறோம்.
இதுக்கு வந்து நம்ம முக்கியமா நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நம்ம செல்வநாதன் சார் அவர்களுக்கும், ஜோன் 8ஓட அசிஸ்டன்ட் கவர்னர் ரவி சார் அவர்களுக்கும், எங்களுடைய ஜோன் 8 அசிஸ்டன்ட் கவர்னர் தீபக் சார் அவர்களுக்கும், அப்புறம் நம்ம ஆக்சுவலா இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி பிரசிடென்ட் தலைவர் அவர்கள் வந்து குணபாலன் ஐயா ரொம்ப ஒரு அதாவது இவ்வளவு ஒரு சீரம் சிறப்போடு நடத்தி இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இன்வரும் காலங்கள்ல நம்மளுடைய அந்த கின்னஸ் ரெக்கார்ட்லயும் இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு இது இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இந்த இது மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற நிகழ்ச்சி வேற எதுவும் நான் கேள்விப்பட்டதில்லை. அதுக்கு நம்ம குணபாலன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாம நம்மளுடைய தொடர்ந்து டெய்லி நம்ம யோகா மாஸ்டர் அந்த கண்ணப்பனையா அவர்கள், இந்த அவங்களுடைய மிஸ்ஸஸ் கண்ணப்பன் அவங்களும் தொடர்ந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு நிகழ்ச்சி, அதாவது நல்ல ஒரு செய்தியை தினமும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன வேண்டுமோ அதை தொடர்ந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீலர் பாஸ்கர் அந்த தினம் ஒரு சிந்தனை, அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் நமக்கு எல்லாருக்கும் வழங்குது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த அலமேல் மங்கை நாச்சியார் மேடம் அவங்க பாத்தீங்கன்னா காய்கறிகளோட சிறப்பு வந்து ரொம்ப அருமையா தெரிவிச்சாங்க. இது எல்லாருக்கும் பலன் தெரியக்கூடியது. ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து அந்த நம்ம காயோட நேம் கூட தெரியல. அது வந்து நம்ம சொல்லும் பொழுது இந்த காய் தான் அது அரசாணிக் காய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. அது வந்து சாதாரணமா இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா பூசணிக்காய், மஞ்சள் பூசணி இல்லைன்னா பரங்கிக்காய் அப்படிம்பாங்க. அதுதான் நம்ம அந்த அரசாணிக்காய்ங்கிறது. அது உண்மையிலே நல்ல ஒரு சிறப்பா எடுத்து வச்சாங்க. தென் அதே மாதிரி உண்மையிலே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றி பெறணும், ஏன்னா இது இந்த ஆண்டோட இல்லாம நம்ம ரோட்டரி சங்கம் சார்பாக தொடர்ந்து இருக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோளா வச்சு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதாவது ரோட்டரி கிளப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சார்பாகவும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றி 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 சார். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. உங்களுடைய எண்ணம் நிறைவேறட்டும், என்எஸ்சியில் இடம்பெறட்டும். உங்களுடைய வாழ்த்திற்கு நன்றி. தொடர்ந்து பயணிக்க நமது இந்த காலை சக்கரம் நிகழ்வு உங்களின் அன்பான வேண்டுகோளை ஏற்று தொடர்ந்து பயணிக்கும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பயணங்களும் தொடரட்டும், எங்களது பயணங்களும் தொடரட்டும். இணைந்து செல்வோம். நல்ல ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையை அனைவருக்கும் அமைத்துக் கொடுக்க நமக்கு இந்த காலை சக்கரம் நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வாக அமையும் என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. கண்ணப்பன் ஐயா ஒரு விஷயம் பேசுறீங்களா? நன்றிங்க சார். கண்ணப்பனையா மியூட்ல இருக்கு. கண்ணப்பனையா குறிப்பாக இன்னைக்கு வந்து இந்த பரங்கிக்காயை பத்தி சொன்னாங்க, முருங்கையை சொன்னாங்க, கோவை இலையை சொன்னாங்க. இந்த மூன்றையும் வந்து நம்ம அனுபவத்துல நம்ம பல்வேறு நபர்களுக்கு கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நினைவுபடுத்தமைக்கு வந்து இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எல்லோருடைய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக அந்த கர்ப்பப்பை அந்த குடல் இறக்கத்துக்கு வந்து அந்த அரசாணிக்காய் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு முக்கியமானதாக இருக்குது. அதோட வந்து எல்லாமே இந்த காய்கள் வந்து எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது, இயற்கையிலும் இருக்குது. ஆனா அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நினைவூட்டுற விஷயம் வந்து இன்னைக்கு தேவையா இருக்குது. அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணாங்க அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைய வந்து கொடுத்தமைக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது போல மேலும் மேலும் வந்து நல்ல விஷயங்களை வந்து நிகழ்த்துவோம், பதிய வைப்போம், கத்தெடுப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. இன்று இந்த திட்ட காலை சக்கரம் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்திற்கும், ஆசனங்களை சிறப்பாக அளித்த ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காய்கறி மருத்துவ முறைகளை அளித்த அலமேல் மங்கை நாச்சியார் அம்மா அவர்களுக்கும், இந்த திட்டத்தின் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். நாளை காலை 5:30 மணி முதல் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.
வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன், வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வளமுடன் சார். நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.